ஆரோனை கூப்பிட்டு மோசே சொன்னான், நீ இஸ்ரவேலை இப்படிதான் ஆசீர்வதிக்கணும், நீ ஆசாரியன் அல்லவா, அப்படி ஆசீர்வதிக்கணும்னா எப்படி ஆசீர்வதிக்கணுமா? இப்ப வாசிச்சோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவுள். ஆண்டவர் ஒரு மனிதனின் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது, ஒரு மனுஷனை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பும் போது, அவன் மேல் தன்னுடைய கிருபையை காண்பிக்கும் போது, தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை அவனுக்கு காண்பிக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையில கிருபை அளவில்லாமல் இறங்குகிறது. தகப்பனே எனக்கு இறங்கும், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி எனக்கு கிருபையாயிரும். எனக்கு நன்மை காண்பிக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லை, ஆனா உம்முடைய முக பிரகாசம் எனக்கு வேணும், அது என்னை மேன்மைக்கு கொண்டு வந்துடும். சங்கீதக்காரன் சொல்றான். ஆமென். தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில கிருபையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய போதிப்பு த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை மூலமா வருகிறது, அற்புதத்தை கொண்டு வந்துடும், விடுதலையை கொண்டு வந்துடும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க முகத்தை தேவனின் பக்கமா திருப்பணும். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனும், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனும். ஆமென். உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனும்.